வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வீடியோ வந்து சிசிடிவி பைப்பு எப்படி கன்சீல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது முன்னாடி கன்சீல் பண்ண வீடியோ போட்டேன், அதோட தொடர்ச்சி வீடியோ தான் இது. இப்போதைக்கு வந்து சிசிடிவி பைப்பை பார்ப்போம் நம்ம. இப்போ இந்த ஏரியா தான் கன்சீல் பண்ண வீடியோ உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ வந்து இதுலேருந்து பவர் லைன் ஒன்று கொடுத்துருக்கோம் சிசிடிவிக்கு. மேலேருந்து வந்திருக்கு பாருங்கள் 2 பைப் லைனு. இது வழியாக தான் மற்ற இடத்துக்கு தான் சிசிடிவிக்கு ஒயர் வர்றது, இன்புட். இது ஏற்கனவே ரூப் வர்றப்போ பைப்பை இறக்கி விட்ருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். எல்லா பைப் லைனையும் இறக்கி விட்ருக்கேன் 2 லைனு. இப்போ அதில் 2 லைனு ஒரு பைப்லேயும் 6 ஒயர் வரும், சிசிடிவி ஒயரு. இது வழியாக 3/4 பவர் லைனை ஒன்று கொடுத்துருக்கேன். ப்ளஸ்ஸு இதுலேருந்து ஒரு லைனை எடுத்து வந்து நம்ம டிவிக்கு பக்கத்தில் கொடுக்குறோம். இது வந்து நம்ம டிஸ்பிளே பார்க்கறதுக்காக கேபிள் வரத்துக்காக ஒயர். இதுக்கு மேலே உள்ளது வந்து டிவி கேபிள் ஆன் பண்ண ஒயர். இது இப்போ நம்ம கண்டிப்பாக பவர் லைன் ஒன்று கொடுக்கணும். மேலேருந்து எல்லா லைனும் 2 லைனும் வந்துட்டு பெண்டு போட்டு திருப்பி வந்து அதில் பாக்ஸ் ட்ரில் பண்ணி அடிச்சுப்பாங்க. ஃபினிஷிங்காக இருக்கும் நம்மளுக்கு. ஒயர் எதுவுமே வெளியில் தெரியாது, ஃபினிஷிங்காக பாக்ஸ் மட்டும் இருக்கும் அழகாக. இப்போ ஷோகேஸ் அடைச்சாங்கன்னா ஷோகேஸில் வந்து மறைஞ்சிடும். அப்படியே பிளேயர் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். கீழே வந்து டிஸ்பிளேவில் வச்சுக்கலாம். நம்ம கீழே டிஸ்பிளேவுக்கு கேபிள் போட்டு அவங்க எடுத்துப்பாங்க ஃபுல்லாக. இதேமாரி லைனை போட்டுட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே பவரும் கிடச்சிடும், கீழே டிஸ்பிளே நம்ம டிவிலையும் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். சிசிடிவி இதுகிட்ட எல்சிடி டிவி, இதுக்கிட்ட ப்ளக் வச்சுட்டோன்னா இது ஃபுல்லாக பார்த்துக்கலாம் நம்ம. இப்போ இது அப்படியே நம்ம டேப் போட்டு வச்சுட்டா அது பூசிட்டா அது கேபிள் ஒயர் இருக்கிறப்ப நம்ம சிசிடிவிக்காரங்க ஒயர் எத்தனை ஒயர் வரணும்னு கேட்டாங்கன்னா அங்கங்கே இழுத்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஃபுல்லாக. இப்போ இங்கே வந்து பாயிண்ட்டு டிவிக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு கேபிளுக்கு பாயிண்ட் வந்துடும். இது வந்து சிசிடிவிக்கு பைப் விட்ருக்கோம் பாருங்கள். இதுக்கிட்டேருந்து பெண்டு போட்டு நம்ம திருப்பி வச்சுட்டா இதுலேருந்து ஒரு 4 ஒயர் எடுத்துக்கலாம். 4 ஒயர் வாசலுக்கு இந்த சைடு வச்சுக்கலாம். இது வந்து டிவி கேபிளுக்காக பைப் லைன் தள்ளி வச்சுருக்கோம். இந்த சைடில் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம் கேபிளுக்கு. ஏற்கனவே நம்ம சிசிடிவிக்கு இந்த ஏரியாவுக்கும் ப்ளஸ் இந்த ஏரியாவுக்கும் இதிலே 2 பாயிண்ட் போட்டுக்கலாம். இல்லை மாடிக்கு வேணால் 3ஆக போட்டுக்கலாம். இதேமாரி நம்ம ரூப் வர்றப்போ போட்டால் ஈஸியாக இருக்கும். இப்போ மற்ற ஏரியா ஃபுல்லாக மற்ற கன்சீல் பண்ணல பாதி விட்டாச்சு, அதை மட்டும் பார்ப்போம். இது இந்த ட்ராப்பு இறக்கி ஹாலில் இங்கே ஒரு போர்டு பிரிச்சுருக்கோம். ஃபுட் லாம்பு அதேமாரி ரூமில் தான் வச்ச மாரி வச்சுருக்கோம். இங்கே ஹாலில் வந்து 2 போர்டாக பிரிச்சுருக்கோம், 12 போர்டு. இது வந்து டிவிக்கு உள்ள போர்டு. இந்த ஜங்ஷன் பாக்ஸில் இதை இறக்கிட்டோம். ப்ளஸ் இந்த டிசைன் லைட்டுக்காக ஒரு 3 டெப்த் பாக்ஸ் போட்டு இறக்கியிருக்கோம். இது ஹாலில் உள்ள ஏரியா. ஏற்கனவே ரூமில் பார்த்துருக்கோம், ரூமில் தான் காட்டினான வீடியோ, அதை பாருங்க. இப்போ இதில் வந்து தனியாக எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து சோஃபா செட்லாம் போட்டாங்க, லேப்டாப் வைக்கிற மாதிரி பாயிண்ட்டு. ப்ளஸ் இது ஜன்னல் மட்டத்துலேருந்து ஒரு நம்ம வால் மவுண்டிங் ஃபிட்டிங் அடிக்கிறதுக்காக. அது ஃபிட்டிங்கு வந்து வால் மவுண்டிங் ஃபிட்டிங் வந்து எலிவேஷன் டிசைனுக்காக இந்த ஜன்னலுக்கு சென்ட்ரு பண்ணி ஒரு ஃபிட்டிங் அடிக்க போகிறோம், டிசைன் ஃபிட்டிங் அடிக்க போகிறோம். அதுக்காக 2 இது ஜன்னலுக்கு சென்டரில் கேட்டிருக்காங்க. இது வந்து சாமி ரூமில் பாயிண்ட்லேருந்து இங்கே சாமி ரூம் போர்டுக்கு பவர் இறங்குது. இப்போ ஹோம் தேட்டர் 4 சைடும் ஒரு அடி விட்டுட்டு அது பாயிண்ட் வச்சாச்சு. ஹால் என்ட்ரன்ஸில் ஒரு போர்டு, இதுக்கு ஜம்பரை போட்டு 2-வே போர்டு வெளியிலேருந்து வருது ஒயரு. இப்போ சர்க்யூட் போர்டு பார்ப்போம். சர்க்யூட் போர்டு வந்து ஒரு ரூம்லேருந்தும் இப்போ 2 ரூம் இருக்குது, ப்ளஸ் கிச்சன் இருக்குது. இப்போ ஹால்லேருந்து மெயின் பாயிண்ட்டு சர்க்யூட் போர்டில் நம்ம மெயின் லைன்லேருந்து போர்டு எல்லாத்துக்கும் பைப் லைன் இறக்கி விட்ருக்கோம் பாருங்கள். இதுமாரி தனித்தனியாக இறக்கி விட்டால் தான் நம்ம மெயின் இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற எல்லாத்தையும் கட்டிட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு டேப்பு போட்டாச்சு. கீழே வந்து டிவிக்கு இங்கே சுவிட்சு போட்டு அங்கே ப்ளக் வைப்போம். அப்போ தான் எல்சிடி டிவி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒயர் கேப்பு போவோம். இது வந்து வெளியில் போகிற இன்வெர்ட்டருக்கு ஒயரு. இது வந்து இந்த பவருக்காக சுவிட்சு பவருக்காக போட்டிருக்க பைப்பு. இது இப்போ சிசிடிவிக்கு எப்பயும் போல் பவர் விட்டாச்சு. ப்ளஸ்ஸு இது நேராக சிசிடிவிலேருந்து பைப்பு கொண்டு வந்தாச்சு. நம்ம கேபிளுக்கு வந்து ஹோம் தேட்டர் ஒயரும் கேபிள் ஒயரும் சேர்த்து தனியாக வந்துடும். இப்போ 2 பைப்பு அதில் வச்சாச்சு ஈவனாக. இப்போ இந்த ஏரியாவில் டிவி இங்கே வந்துடும், சுவிட்சஸ் அங்கே வந்துடும். இப்போ அப்படியே இந்த ஏரியா ஹால் அப்படியே முடிஞ்சிட்டு ஃபுல்லாக. இங்கே ஒரு பாயிண்ட் கேட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா வால் மவுண்டிங் ஃபேன் வைக்கிறதுக்காக. இப்போ இந்த ஏரியாவில் எலிவேஷனில் 2 லைட்டு கேட்டிருக்காங்க, வாட்டர் ப்ரூஃப் லைட்டு.
அதனால் இங்கே வந்து நம்ம ரூம்லேருந்து ஒயர் வர்றதுனால ரூம்லேருந்து பைப்பு இருந்ததுனால இதுக்காக ரூம் நம்ம ஹால் நம்ம ரூம் போர்டுலேருந்து போர்ட்டிக்கல் போர்டுக்கு லிங்க் பண்ணியிருக்கோம் ஒரு போர்டு. இதில் 2 எலிவேஷன் லைட்டு அவுட்டரில் வருது. அதனால் இங்கேருந்து பெண்டு போட்டால் ஈஸியாக இருக்கும். பெண்டு போட்டோன்னா வாட்டர் ப்ரூஃப் லைட்டுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அது பைப்பு உடச்ச பிறகு காட்டுறேன். இந்த பைப்பு உடச்சாச்சு. இங்கே ஜன்னல் பாந்துக்கு சென்டரில் ஒரு அடி வச்சு ஒரு வால் மவுண்டிங் லைட்டு ப்ளஸ் இந்த வெளியில் எலிவேஷனில் ஒரு லைட்டு, இந்த சைடில் ஒரு வாட்டர் ப்ரூஃப் லைட்டு, மேலே ஒரு 2 கேட்டிருக்காங்க. அதுக்காக பைப் லைன் லிங்க் எடுத்து வச்சுருக்கோம். இது இந்த வழியாக வந்துடும். இப்போ வந்து நம்ம போர்ட்டிக்கலுக்கு போகணும் அந்த பாயிண்ட் எல்லாம். அதனால் இங்கே ஒரு லிங்க் வச்சுருக்கோம் எக்ஸ்ட்ரா. முன்னாடி உடைக்கிறப்ப நான் வீடியோ போடுறப்ப இது லிங்க்கு கொடுக்கல. இப்போ தான் இப்போதைக்கு உடச்சி போட்டிருக்கோம். இப்போ இந்த ஜம்பரில் வந்துட்டு பாருங்கள். இப்போ போர்ட்டிக்கல் போர்டுக்கு வந்துட்டு பாயிண்ட்டு. இப்போ இதுக்கிட்ட ஒரு வால் மவுண்டிங் ஃபேன் இங்கே வைக்கிறதுக்காக ஒரு பாயிண்ட் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம பெண்ட் பண்ணி ஒரு 2 மாடல் போர்டு மட்டும் வச்சா அது முடிஞ்சிடும். ஸோ இதில் போட்டாச்சு பாருங்கள். ஜன்னலுக்கு சென்ட்ரு ப்ளஸ் ஜன்னல்லேருந்து ஒரு அடி ஹைட்டு வச்சா வால் மவுண்டிங் ஃபிட்டிங் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கேமராவுக்கு மேலே மாடியில் தூக்கி விட்டது பெண்டு போட்டு டேப் அடித்து வச்சாச்சு. இனிமேல் கேமரா ஒயர் இருக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இது வந்து இன்வெர்ட்ரு போர்டு. நம்ம சர்க்யூட் போர்ட்லேருந்து ஜம்பர் போட்ட பைப்பில் வந்து ஜாயின் ஆகிடும். ப்ளஸ் இங்கே ஒரு அடைச்சிடுவாங்க. இங்கே ஒரு பாயிண்ட் வெளிச்சத்துக்கு. ப்ளஸ் இதுக்கிட்ட கீழே எர்த்துக்காக ஒரு பைப்பை இறக்கி விட்ருக்கோம், 1 இன்ச்சு பைப்பு. இது வந்து இது வரைக்கும் கட்டை அடைச்சிடுவாங்க. அதனால் இதுக்கிட்ட மோட்ரு பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டு நம்ம கிச்சன்லேருந்து மோட்ரு சுவிட்ச் வச்சுக்கலாம். நம்ம இப்போ மாடிப்படி போனோன்னு வச்சுங்க. ஸோ இது வந்து கேமராவுக்காக பெண்டு திருப்பி வச்சுருக்கோம். இது வழியாக நம்ம போர்ட்டிக்கல் மேலே எல்லாத்துக்கும் இழுத்துக்கலாம். ப்ளஸ் இது வந்து கேபிளுக்காக பைப் லைன் தள்ளி விட்டது. இது வந்து மாடிப்படி லைட்டு. நம்ம ஹால்லேருந்து ஒரு பாயிண்ட்லேருந்து ஜம்பர் போட்டு 3/4 பைப் எடுத்து வந்து பெண்டை போட்டு திருப்பி விட்டுட்டு உள்ளார ஒரு ஜம்பர் பைப்பு தள்ளி விட்டுறோம். இது ஜங்ஷன் பாக்ஸ்னால் வச்சா லீக்கேஜ் ஆகும், கண்டிப்பாக லீக்கேஜ் ஆகும். இதேமாரி போட்டால் தான் நம்ம வாட்டர் ப்ரூஃப் பல்கெட் அடிக்கிறதுக்காக கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த ஏரியாவுக்கு படிக்கு வெளிச்சம் வந்துடும், இந்த ஏரியா ஃபுல்லாக வெளிச்சம் வந்துடும். இது வந்து நம்ம சர்க்யூட் போர்ட்லேருந்து தூக்கி விட்டது பைப் லைனை கொஞ்சம் ஹைட் ஏற்றி பெண்டு போட்டு திருப்பி வச்சு டேப் அடித்து வச்சிடும். அது நம்ம ஷீட்டு போட்டால் லைன் எடுத்துக்கலாம், பில்டிங் கட்டினாலும் லைன் எடுத்துக்கலாம். இது வந்து எலிவேஷனுக்காக ஒரு பைப் லைன் தள்ளி வச்சுருக்கோமே ரூம்லேருந்து. இங்கே கட்டுவலை போட்ட பிறகு எலிவேஷனுக்கு பைப் எடுக்கிறதுக்கு ப்ளஸ் அந்த கட்டுவலைக்கு சென்று ப்ளஸ் இந்த கட்டுவலைக்கு சென்று வந்து வாட்டர் ப்ரூஃப் லைட்டு ஒரு 4 வருது. இப்போ ஹாலில் அந்த வால் மவுண்டிங் ஃபேனுக்காக ப்ளக்கு கீழே சுவிட்சஸ் வந்துடும். வால் மவுண்டிங் ஃபேனை மேலே ஃபினிஷிங்காக செட் பண்ணிடலாம். இப்போ இந்த வீட்டில் கன்சல்ட் பண்ண வீடியோ தான் ஃபுல்லாக போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன். அது ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். நம்பர் கொடுத்துருக்கேன். நன்றி.